தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சூறாவளியாக மாறும் அபாயம் உள்ளதால் கடற்பகுதியில் காற்றின் வேகம் சடுதியாக அதிகரித்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பகுதிகளுக்கு மீள் அறிவித்தல் வரை மீன்பிடி மற்றும் கடற்றொழில் நடவடிக்கைகளுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் தற்போது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டால் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறும் வளிமண்டலவியல் பிரிவு அறிவிக்கின்றது. கடந்த சில தினங்களாக நாட்டின் பல பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தாழ்நிலங்கள் பல நீரில் மூழ்கியுள்ளன. ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதோடு கிங் மற்றும் நில்வலா கங்கையின் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கின்றது. கிங்கங்கை பெருக்கெடுத்தமையினால் உனன்விட்டிய, பத்தேகம, தொடங்குட ஆகிய பகுதிகளில் சில இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அத்தனகலுவோய கரையோர பகுதிக்கு விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அனர்த்த எச்சரிக்கை எதிர்வரும் 24 மணி நேரத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அருகில் வசிப்போருக்கு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது அத்தனகலுவோயவை அண்மித்த தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. ரம்புக்கண்டை பாவநெல்ல வீதியின் தலகுள்ள பாலத்திற்கு அருகில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இதன்போது துரிதமாக செயற்பட்ட ராணுவத்தினர் மற்றும் பிரதேச மக்கள் விபத்துக்குள்ளானவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி அவ்விடத்திலேயே உயிரிழந்தார். முச்சக்கர வண்டிக்குள் ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் குழந்தையொன்றும் சிக்கிக் கொண்டிருந்த நிலையில் ராணுவத்தினர் அவர்களை காப்பாற்றினர். அவர்கள் பாவநெல்ல ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மரம் முறிந்து வீழ்ந்தமையினால் தலகொள்ள பாலத்திற்கு அருகில் போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்தது. மரத்தை அகற்றும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. புத்தள வெள்ளவாயு வீதியின் பெல்வத்தை 6ஆம் கட்டை பகுதி நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இன்று காலை புத்தள வெள்ளவாயு வீதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. வெள்ளவாயு பகுதியில் வயல் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை கனமழையினால் ராஜாங்கனை, பொல்கொள்ள, அங்கமுவ, அலிகொட்டஹார, ஆனமடுவ, கச்சமடு, காசல்ட்ரி, பௌசாகலை ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவு தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன. ஹெட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியின் ஹெட்டன் எம்ஆர் பகுதியில் நேற்று மாலை மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்ததில் வீதி போக்குவரத்து சில மணி நேரம் பாதிக்கப்பட்டது. ஹெட்டன் பகுதியில் தொடர்ந்தும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.